வணக்கத்துடன் இன்பா டாக்ஸ். அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய போரில் தற்பொழுது சீனாவை உள்ளிழுக்கக்கூடிய ஒரு வேலையை அமெரிக்கா செய்திருக்கிறது. எதற்காக சீனாவை உள்ளிழுக்கக்கூடிய வேலையை அமெரிக்கா செய்கிறது? அதன் பின்னணியில் அமெரிக்கா எதை முன்னிறுத்த விளைகிறது என்ற கேள்வி எழும்புகிறது. போர் ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஆனால் ஈரானில் இருந்து எரிபொருள்கள், எண்ணெய் வளங்கள் சீனாவிற்கு மிக இலகுவாக செல்லக்கூடிய ஒரு களம் அமைகிறது. அதாவது சீனாவின் கப்பல்கள் ஈரானின் எண்ணெய்களை ஏற்றிக்கொண்டு ஹர்மோஸ் நீரணையை கடந்து அவைகள் தங்களுடைய நாட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு அனுமதியை ஈரான் வழங்கியிருக்கிறது. இதற்குத்தான் இப்பொழுது அமெரிக்கா ஒரு பெரிய செக்கை வைக்கிறது. அமெரிக்கா என்ன குறிப்பிடுகின்றது என்றால், ஈரானிலிருந்து சீனா எண்ணெய் ஏற்றி கொண்டு செல்வதாக இருந்தால் அந்த கப்பல்கள் தடுத்து நிறுத்தப்படும். அப்படி தடுத்து நிறுத்தப்படுகின்ற கப்பல்களை ஒட்டுமொத்தமாக அமெரிக்கா தன் கைவசம் எடுத்துக்கொள்ளும் என்ற செய்தியை அமெரிக்காவின் உயர் அதிகாரி தெரிவித்திருக்கிறார். இது இப்பொழுது பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. காரணம், ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய போர் முடிவுக்கு வரவேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தை முதல் சுற்று தோல்வி அடைந்திருக்கிறது. எனவே இப்பொழுது ட்ரம்ப் அவர்கள் ஒரு நம்பிக்கையை தெரிவித்திருக்கின்றார். அந்த நம்பிக்கை என்னவென்றால், 2வது சுற்று பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்ற செய்தியை அவர் தெரிவிக்கின்றார். ஆனால் இன்னொரு புறம் வேறொரு கோணத்திலும் ட்ரம்ப் அவர்களுடைய கருத்துகள் பதிவாகிறது. ஈரானில் முக்கியமான இடங்கள் அனைத்தையுமே அழித்து விட்டோம். வெறும் 10% தான் அவர்கள் அந்த பகுதியில் இருக்கிறது. 42,000 பொதுமக்கள் மரணத்தை தழுவி இருக்கிறார்கள். எனவே அமெரிக்கா தன்னுடைய குறிக்கோளில் மிக தெளிவாக இருந்து இந்த போரை நடத்தி இருக்கிறது என்று பதிவிடுகிறார். அப்படி என்றால் இந்த 42,000 பேர் மரணத்தை தழுவி இருக்கக்கூடிய களம் அமெரிக்கா நடத்திய போரின் வெளிப்பாட்டாக வந்ததா, அல்லது ஈரான் நடந்த அந்த உள்நாட்டு கலவரமா? இந்த கேள்விகள் எழும்புகின்றன. அப்படி என்றால் யார் சொல்வது உண்மை, யார் சொல்வது பொய்? இந்த ஒரு எண்ணமும் மனதிற்குள் எழும்புகின்றது. ஈரானை பொறுத்தமட்டில் அவர்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். எங்களுடைய கை விரல்கள் துப்பாக்கியில்தான் இருக்கிறது. நாங்கள் எச்சூழலிலும் பின்வாங்கப் போவதில்லை என்பதை அழுத்தமாக அவர்கள் பதிவிட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பதிவுகள் அப்படித்தான் இருக்கின்றன. அதுபோல் அந்த புரட்சிகார அந்த அமைப்பு மிக தெளிவாக அமெரிக்காவை எதிர்த்து தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றது. அமெரிக்கா ஹர்மோஸ் நீரணையை கைப்பற்றுவதற்கான களங்களை நாங்கள் எடுத்துவிட்டோம் என்று சொன்னால் கூட அதற்கான எந்த நகர்வுகளையும் அமெரிக்காவால் முன்னெடுக்கப்பட முடியவில்லை என்பதுதான் செய்தி. ஆனால் அமெரிக்கா இன்றும் சொல்கின்றது, ஹர்மோஸ் நீரணை எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் நகர்ந்து விட்டது என்ற செய்தியை சொல்கிறது. உண்மையிலே அமெரிக்காவின் கட்டுப்பாட்டுக்குள் ஹர்மோஸ் நீரணைகள் இப்பொழுது கட்டுப்பாட்டிற்குள் வந்திருக்கிறதா என்றால் ஈரான் வேறொரு கருத்தை பதிவிடுகிறது. எங்களை மீறி அந்த பகுதிக்குள் யாரும் நுழைய முடியாது. அமெரிக்காவின் போர்க்கப்பல்கள் அமெரிக்காவின் இராணுவத்தை சார்ந்தவர்கள் எங்கள் நாட்டை சுற்றி நிற்கிறார்கள். கண்டிப்பாக அவர்கள் எங்களை தாக்கக்கூடும். அதற்கு எதிர்வினை நடத்துவதற்கு நாங்களும் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த சூழலில் 2 நாட்கள் நாங்கள் நேரம் கொடுத்திருக்கிறோம். 2 நாட்களுக்குள் ஹர்மோஸ் நீரணையில் இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகளை ஈரான் நிவர்த்தி செய்யவில்லை என்றால் எங்களுடைய இராணுவம் தாக்குதலை நடத்தும். உலகம் இதுவரை எதிர்பார்க்காத செய்தியை அமெரிக்காவின் இராணுவம் பெற்றுக் கொடுக்கும் என்ற செய்தியை ட்ரம்ப் அவர்கள் எடுத்து வைக்கிறார். இந்த சூழலில்தான் உலகம் ஒரு பதட்டமான நிலையில் இருக்கிறதா என்கின்ற கேள்வி எழும்புகிறது. காரணம், தற்பொழுது ரோமில் இருக்கக்கூடிய போப்
லியோ 14 என்று பெயர் உள்ள அவர் ட்ரம்புக்கு எதிரான கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார். அதாவது இந்த போர் தேவையற்ற போர், திட்டமிட்டு மனித இனத்தை அழிப்பதற்கு ட்ரம்ப் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முயற்சி என்று அவர் கடுமையாக குற்றம் சாட்டியிருக்கிறார். அதுபோல நேட்டோ நாடுகள் மீதும் கடுமையான விமர்சனங்களை லியோ அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார். போப் லியோ அவர்கள் போப் லியோவுடைய கருத்தை எதிர்த்து ட்ரம்ப் அவர்கள் காட்டமான பதிலை எடுத்து வைத்திருக்கிறார். ட்ரம்ப் அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய பதிவு என்னவென்றால், லியோ அவர்களுக்கு ஈரானில் என்ன நடக்கிறது என்று தெரியாது. அங்கு பல உயிர்கள் பறிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன. இந்த சூழலில் அமெரிக்க இராணுவம் தன்னுடைய கடமையை செய்கிறது. இதை லியோ புரிந்து கொள்ள வேண்டும். ஈரானில் என்ன நடக்கிறது என்கின்ற செய்தியை யாராவது லியோவுக்கு கொண்டு செல்லுங்கள் என்று ட்ரம்ப் அவர்கள் எதிர்கருத்தை பதிவிட்டிருந்தார். இருவருக்குள்ளும் இப்பொழுது கருத்து மோதல்கள் சென்று கொண்டிருக்கின்றன. ட்ரம்ப் அவர்களுடைய பதிவுக்கு லியோ அவர்கள் மீண்டும் ஒரு பதிவை வைக்கிறார். அவர் என்ன பதிவை வைக்கிறார் என்றால், உலகத்தில் போர் நடைபெறக்கூடாது, மக்கள் சமாதானமாக இருக்க வேண்டும், ஒருவருக்கொருவர் அன்பாக இருக்க வேண்டும், எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதனை மையப்படுத்தி தான் என்னுடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறேன். ட்ரம்புக்கெல்லாம் அச்சப்படக்கூடிய ஆள் நான் இல்லை என்று லியோ அவர்கள் அதற்கு எதிர்கருத்தை பதிவிட்டிருக்கிறார். அப்படி என்றால் இப்பொழுது கிறிஸ்தவம் மதத்தின் தலைமை பீடமும் ட்ரம்ப் அவர்களும் ஒரு மோதல் போக்கை கடைபிடிக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்திருக்கிறது என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. பெரும்பாலானவர்களை பொறுத்த மட்டில் அவர்களுடைய மனதிலே இருக்கக்கூடிய செய்தி, இந்த போர் ட்ரம்ப் அவர்கள் திட்டமிட்டு எடுத்திருக்கக்கூடிய ஒரு தேவையற்ற போர் என்கின்றதுதான் பெரும்பாலானவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய கருத்து. அவர்களால் சொல்லப்படுகின்ற செய்தியும் இதுதான். வெனிசுலா நாட்டிலிருந்து எடுக்கப்பட்ட எண்ணெய் வளம் அமெரிக்காவிடம் இருக்கிறது. எதற்காக அமெரிக்கா இப்பொழுது ஈரானில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் வளத்தை கொள்ளையடிப்பதற்கு போர் என்கின்ற யுக்தியை எடுக்க வேண்டும்? அமெரிக்கா திட்டமிட்டு அரபு நாடுகள் மீது நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல் அல்லது அரபு நாடுகள் மீது திணித்து கொண்டிருக்கக்கூடிய அடக்குமுறைகள், இவைகள் அனைத்துமே எண்ணெயை எடுப்பதற்கான ஒரு களம் என்பதை விட அந்த கட்டுப்பாடுகளை தங்கள் கைவசம் வைத்துக் கொள்வதற்கான ஒரு சூழலாக இருக்கிறது என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டியதிருக்கிறது. சீனாவுக்கு எதிராக ட்ரம்ப் அவர்கள் எடுத்து வைத்த கருத்துக்கு சீனா ஒரு பெரிய மறுப்பை தெரிவித்திருக்கிறது. சீனா என்ன குறிப்பிட்டிருக்கிறது என்றால், எங்களுடைய கப்பலை ட்ரம்ப் அவர்கள் நிறுத்தி பார்த்தால் அதற்கு பின்விளைவுகள் எப்படி இருக்கும் என்பது அவருக்கு தெரியும் என்று கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார்கள். ஒருவேளை சீனாவின் கப்பலை அமெரிக்கா இராணுவம் தடுத்து நிறுத்தி கையகப்படுத்துகின்ற வேளையில் ஈரானோடு இணைந்து சீனா அமெரிக்காவை தாக்குவதற்கான ஒரு களம் எடுக்கலாம் என்ற அச்சம் உலக நாடுகள் மத்தியில் எழும்பி இருக்கிறது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது. நன்றியுடன் இன்பா.